டே 80க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவங்க சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்க வந்திருக்காங்க. அவங்க உறவினர்கள்லாம் வந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு நீ ஏதோ ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்கிற, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியா, அதுலேயும் பர்டிகுலராக அது அறவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதை சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரியாததான் நண்பர்களே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அது பார்க்க நல்லா இருக்கு, அதுக்குள்ளே நீ ஏன் போகிற, என்ன ஏதாவது தப்பாக போயிடுச்சா என்ன, வேண்டாம் அறவே வேண்டாம், சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடு, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதிர்ச்சி அடைகிறார் விஷ்ணு. என்னடா நான் ஏதோ அட்வைஸ் தானடா அந்த பொண்ணுக்கு பேசிகிட்டு இருப்பேன், காதல் கண்டென்ட் மாதிரி எதாவது வந்துச்சா என்ன, இல்லை அறவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே யாரோ கண்ணாடி போட்ட அக்கா பூர்ணிமாவுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகம் வாடி போயிடுதுப்பா, பூர்ணிமாவின் முகம் மலர்ச்சியே அடைய மாட்டேங்குது. மலர்ச்சி அடைஞ்சால் எதனா ஃபன்னுங்கிற பேரில் எதனா வார்த்தையை தான் விடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் நேராக அங்கேயே வராங்க. யார், அவங்க சிஸ்டர் ஏதோ அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்களே, அங்கேயே நேரடியாக வராங்க. அந்த இடம் பரபரப்பாகுது. வந்து 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நான் விஷ்ணுகிட்டலாம் பேசுகிறதே இல்லை அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு ஒரு முறை முறைக்குது. ஐயோ என்னங்க முறைக்கிறாங்க, என்ன அடிப்பாங்க போல இருக்க அப்படின்னு பூர்ணிமா பயப்படுவது போல் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டு அந்த ப்ரோமோ கட் செய்யப்படுகிறது. விஷ்ணுவின் ஃபேமிலி பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.